ஹாய், நான் உங்கள் லீலாவதி. என்ன உங்கள் எல்லாருக்கும் ஒரு டான்ஸராக தெரியும். நிறைய டான்ஸ் ஷோஸில் பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக நான் யோகாவில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்ருக்கேன். அது சில பேருக்கு தெரிய இருக்கும். ஏன் அப்படின்னு ஒரு ரீசன்னா, ஒரு 7 years பேக் ஒரு டான்ஸ் காம்படிஷனில் ஒரு இன்சிடெண்ட்டில் என்னோடய லெக்கு வந்து ப்ராப்ளம் ஆகி அடிபட்டு, அதை நான் அப்போது சரியாக கவனிக்கலை. தென் அதனால் லெகமெண்ட் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்தது. அது எல்லா டான்ஸஸ்க்கும் யூஸ்வலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான், லெகமெண்ட் ப்ராப்ளம். பட் நான் ஒரு ஃபியூ மந்த்ஸாக யோகா பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு அந்த ப்ராப்ளம் சுத்தமாக கியூர் ஆகிடுச்சு. ஒரு கிரிப் பேண்ட் போட்டு அந்த கிரிப் பேண்ட் போட்டால் தான் என்னால் ஆட முடியும் அப்படின்ற நிலைமை போய் இப்போது நான் ஃப்ரீயாக டான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எதுக்காக நான் இந்த விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, எனிவேர் எனி டைம் யோகா ஃபார் யோர் ஹெல்த். உங்களுக்கு நான் 1 minute யோகா எவ்ரிடே சொல்லித்தர போகிறேன். ஸோ அதனால் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. யோகான்றது வந்து நீங்கள் எங்கேனாலும் எப்போனாலும் எந்த சூழ்நிலையும் பண்ணலாங்க. ஸோ அதுக்காக ப்ராப்பராக நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் போயிட்டோ இல்லை ஒரு ஜிம் போயோ பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆசனா பஷிமுத்தாசனா. பஷிமுத்தாசனா இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம லைஃப்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம், யங்காக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். அதுக்கு இந்த ஒரு எக்ஸசைஸ் போதுங்க. நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக யங்காக எப்போவுமே ஸ்மார்ட்டாக இருக்கலாம். ரெண்டாவது, இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வெயிட் லாஸ், டயபெட்டிக்ஸ், irregular periods, infertility and digestion, gastric problem, then உங்களோட அப்டமன் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் இந்த ஒரு போஸ்டர் போதும். ரொம்ப ஃப்ரீயாக நம்ம லைஃப்பை மூவ் பண்ணலாம். மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்ம பாடியில் இருக்கிற 72,000 நர்வ்ஸ் அதை வந்து இந்த ஒரு போஸ்டர் பண்ணும்போது கிளியராக ஸ்ட்ரெச் ஆகுதுங்க. ஸோ இந்த போஸ்டர்ஸோட பெனிஃபிட்ஸை பார்த்துட்டோம். இப்போ இந்த போஸ்டர்ஸை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு விஷயம், ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மேட்டோ இல்லை வீட்டில் ஏதாவது பெட்ஷீட்டோ ஏதாவது இருந்தால் கீழே தரையில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வெறும் தரையில் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க, அது நம்ம பிளட் சர்க்குலேஷனுக்கு நல்லது கிடையாது. ஓகே, பஷிமுத்தாசனா. நம்ம பாடி வந்து காலையில் எழுந்து பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக டைட்டாக இருக்குங்க. ஸோ ஒரு போஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காலை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, பாடி மசில்ஸை ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அமைதியாக உட்காருங்க, வேற ஒன்றுமே வேணாம். நல்ல ஸ்மைலோட ப்ரீத் இன் பண்ணி ஹேண்ட் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரெச் அவுட் பண்ணுங்கள். பாடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். Breathe out பண்ணும்போது hands forward and catch your leg. நல்லா ஸ்ட்ரெயிட்டா நிமிர்ந்து உட்காருங்க. Now breathe in. Breathe out பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம், first abdomen, then chest, அதுக்கப்புறம் head. இப்படி தான் முன்னாடி போகணும். எந்திரிக்கும் போது பிரீத் இன் பண்ணும்போது சேம் ப்ரொசீஜர், ஹெட் அப், செஸ்ட் அப் அண்ட் அப்டமன் அப், ஸ்லோலி ஹேண்ட்ஸ் அப், தென் ஹேண்ட் டவுன். ஒரு சில பேருக்கு தொப்பை பெருசாக இருக்கிறவங்களுக்கு முன்னாடி போய் காலை தொடக்கூட கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களாம் என்ன பண்ணலான்னா, லெக் பெண்ட் பண்ணிக்கோங்க. Same procedure, body straight, breathe in, hands up, breathe out, same position, first abdomen, chest and head.
அதே மாதிரி head up, chest up and hands up. Breathe out, hands down. Anywhere, anytime, yoga for your health. Bye.